உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நியூசிலாண்டோட கரன்சி வந்து நியூசிலாண்ட் டாலர்ஸ்னு. ஆனால் அதோட நோட் பார்க்குறீங்களா? இப்போ இந்த பாருங்கள், இதில் உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் தெரியணும். பேக்ரவுண்டில் பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பாலிமர் சப்ஸ்ட்ரேட்னு ஒரு சப்ஸ்டன்ஸில் பிரிண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது பேப்பரில் பிரிண்ட் பண்ணல. இங்கே பாருங்கள், நான் கசக்கி காமிக்கிறேன். ஸ்டில் இட் கம்ஸ் பேக் டு ஃபார்ம். இது வந்து ஈரமானாலும் ஒன்றும் ஆகாது, இது கிழிக்க முடியாது. இது பாருங்கள், இது வந்து 20 நியூசிலாண்ட் டாலர்ஸுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 10, 20, 50 அண்ட் மேக்ஸிமம் 100 நியூசிலாண்ட் டாலர்ஸ் அவ்வளோதாங்க. அண்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 50 சென்ட்ஸ்லேருந்து இருக்குது. இது வந்து $1, இது வந்து $2. இந்த நோட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 30 to 40 cents ஆகுங்க. இதே வந்து இந்தியாவில் வந்து நம்ம நோட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ₹1 5 எடுத்துப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இங்கே வந்து மேக்ஸிமமே 100 நியூசிலாண்ட் டாலர்ஸ் தான் நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ ஒரு கண்ட்ரியில் எப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மணி வந்து வேல்யூ கம்மியாக இருக்கும், அதாவது வேல்யூனா நான் சொல்கிற நம்பர், இப்போ 100 அதோட கம்மியாக அந்த மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அந்த நாட்டோட எக்கானமி இந்த ரீசனுக்காகவும் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10,000 நியூசிலாண்ட் டாலர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிறதுலே மேக்ஸிமம் 100 நியூசிலாண்ட் டாலர்ஸ் எடுத்தால் கூட 1000 நோட்டு வேணும் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்கள், 1000 நோட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் நியூசிலாண்டில் வந்து $1000 பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 நோட்டில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இதுதான் நீங்கள் இந்தோனேஷியா மாதிரி கண்ட்ரீஸில் பார்க்கலாம். அண்ட் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அவாய்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்பும் எடுத்திருக்காங்க. என்னோடய வியூவர்ஸ் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்களோ அந்த கண்ட்ரியோட கரன்சி எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா அந்த கரன்சி பற்றின்னு தெரிஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குங்க. See you in my next video. Bye.